1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து முடக்கு ராசி பரிகாரங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்கான முடக்கு ராசி பரிகாரம். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. தனுசு ராசிக்கான முடக்கு ராசி பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும், தனுசு ராசிக்கு உரிய கோயில்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சார். தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசி கோவை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை குறிக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்குறோம். குறிப்பாக கோவை மட்டுமே நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோவையை ஒட்டியுள்ள சில கோயில்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒட்டியுள்ள மாவட்டங்கள்லேருந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக நம்ம கொங்கு பகுதி அப்படின்னு சொல்கிறோம்ல, கொங்கு பகுதிங்கிறது மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே கொங்கு பகுதி இல்லை. கொங்கு அப்படிங்கிறது என்ன பகுதி குறிப்பிட்டால் சொல்லணும்னா, மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய நீலகிரி தான் மெயினான கொங்கு. அப்போ நீலகிரியை சுற்றி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை ஒட்டியுள்ள மாவட்டங்கள்ங்கிறதுனால நம்ம அதை என்ன சொல்கிறோன்னா அதை கொங்குங்கிறோம். அதுக்குன்னு கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி எல்லாம் கொங்குல கொண்டுட்டு வரக்கூடாது, அது மேற்கு மாவட்டங்கள். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கொங்கு பகுதிகளை எடுத்துக்கிறோம். மேற்கு மாவட்டங்களில் சில பகுதிகளையும் நம்ம தனுசு ராசிக்கு எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ தனுசு ராசி அது குருவுடைய வீடு. அப்போ தனுசு ராசியும் குருவும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த பகுதியில் உள்ள என்னென்ன கோயில்கள் எடுக்கலாமோ எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குருவுக்குன்னு சில பேர் வைக்கிறோம்ல, குரு வேதத்தை குறிக்கக்கூடியது இல்லையா, அப்போ வேதபுரீஸ்வரர்னா எடுத்துக்கலாம். குரு தங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இருக்குது இல்லையா, அதனால் சொர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ளதை எடுத்துக்கலாம். அதே போல் பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற கோயிலில் உள்ளதையும் எடுத்துக்கலாம். இந்த 3 பெயர்கள் இன்னும் குருவுக்கு என்னென்ன பெயர் வருமோ அந்த பெயர்களில் உள்ள சிவன் கோயில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்ததுன்னா அதை தனுசு ராசிக்கான பரிகார கோயிலை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது நட்சத்திர வைஸாக பார்க்கணும். இப்போ நட்சத்திர வைஸாக பார்க்கும்போது அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது, தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரம் இருக்குது. மூல நட்சத்திரத்துக்கு அடுத்தது பூராட நட்சத்திரம் இருக்குது. பூராடத்துக்கு அப்புறம் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. இதில் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். கேது அப்படிங்கிறது பாம்பு குறிக்கக்கூடியது. கேதுங்கிறது விஷத்தை குறிக்கக்கூடியது. இன்னும் சில நுணுக்கமான தன்மைகளை எல்லாம் குறிக்கக்கூடியது. அந்த கேதுக்குரிய நட்சத்திரமான மூலத்தை குறிக்கக்கூடியதை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கோவை மாவட்டத்திலேயே காரமடை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குல்ல, காரமடையில் இருக்கக்கூடிய நஞ்சுண்டேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் மூல நட்சத்திரத்துக்கான ஒரு பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். ஏன்னா மூலம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பாம்பு விஷம்னு சொல்லிட்டோம் இல்லையா, இப்போ நஞ்சுண்ட ஈஸ்வரர்னா விஷத்தை உண்டு இருக்கக்கூடிய ஈஸ்வரர் அப்படிங்கிறதுனால மூல நட்சத்திரத்துக்கு அது ஒரு பரிகார தலமாக எடுத்துக்கலாம். மூல நட்சத்திரத்துக்கு இன்னும் வேறு என்னென்ன கோயில்களை எடுக்கலாம்னா, கோவை மாவட்டத்திலே இருகூர் பக்கத்தில் ஒண்டிப்புதூர் அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா நீலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற கோயிலும் எடுத்துக்கலாம். இதில் நீலகண்டேஸ்வரர் அப்படிங்கிறது நீலம்ங்கிறது விஷத்தை குறிக்கிறது, கண்டம்ங்கிறதும் கழுத்தை குறிக்கிறது இல்லையா, இதுவும் கிட்டத்தட்ட நஞ்சுண்டேஸ்வரருக்கு ஈக்குவலான இன்னொரு பேருங்கிறதுனால ஒண்டிப்புதூரில் இருக்கக்கூடிய நீலகண்டேஸ்வரர் சுவாமியையும் நம்ம என்ன எடுக்கலாம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். முடக்கு ராசிக்கான பரிகார கோயிலாகவும் எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து 27 கிலோமீட்டர் தூரத்தில் நொய்யலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய முட்டம்ங்கிற ஊர், அங்கே இருக்கக்கூடிய நாகேஸ்வரர் கோயிலையும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை குறிக்கிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கணும், அங்கே சிவன் கோயிலாக இருக்கணும், அது சுக்கிரனை குறிக்கக்கூடிய கோயிலாகவும் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன கோயில் எடுத்துருக்கோம்னா வெள்ளிமலை அப்படின்னு சொல்கிறோம்ல, வெள்ளியங்கிரி வெள்ளிமலைங்கிறோம்ல, இதில் வரக்கூடிய வெள்ளி அப்படிங்கிற வார்த்தை சுக்கிரனை குறிக்கக்கூடியது. அதனால் வெள்ளிமலையில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கோயிலை பூராட நட்சத்திரத்துக்கான பரிகார கோயிலை எடுத்துக்கலாம். அதே போல் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய மஞ்சநாயக்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி சுவாமியையும் நம்ம இதுக்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். அந்த திருமூர்த்தி சுவாமிங்கிறது தனியாக இருக்குது. அங்கெல்லாம் அம்மனீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த அம்மனீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு லிங்கத்தோட பேர் திருமூர்த்தி சுவாமி. அப்போ பூராட நட்சத்திரத்துக்கு உரிய பரிகார கோயிலாக வெள்ளியங்கிரியில் இருக்கக்கூடிய மலையாண்டவர் கோயிலையும், அதுக்கடுத்தது பொள்ளாச்சி பக்கத்தில் மஞ்சநாயக்கனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி சுவாமி கோயிலையும் பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். அடுத்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துக்கு உரிய கோயில்களாக நம்ம பார்க்கும்போது உத்திராடம்ங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லையா, அப்போ சூரியனுடைய பெயர்களை குறிக்கக்கூடிய சிவன் கோயில்கள் இந்த தனுசு ராசி மண்டல பகுதியில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது குறிப்பாக
பெரிய கலந்தை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. கிணத்துக்கடவு பக்கத்தில் பெரிய கலந்தை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஆதீஸ்வரர் கோயில், இதை வந்து நீங்கள் வந்து பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். ஏன் ஆதீஸ்வரர் கோயிலை நம்ம பரிகார கோயிலாக எடுத்துக்கிறோம்னா, இந்த உலகத்தில் வந்து ஆதி அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்போதுமே தொடக்கம் இல்லை, ஆதியிலிருந்து அந்தம் வரை. அப்போ இந்த உலகத்துக்கு எது தொடக்கம், கிரகங்களுக்கு எது தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் தானே தொடக்கம். அதனால் சூரியனுடைய பெயர் தான் ஆதி. அதனால தான் ஆதீஸ்வரர் அப்படிங்கிற கோயிலை நாம் எடுத்துக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இது வந்து குருவோட வீட்டிலையும் இருக்குது இல்லையா. அப்போ குருவும் சூரியனும் சம்மந்தப்படும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, அது ஒரு சிவராஜ யோகத்துக்குரிய கோயிலாக சொல்லுவோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சிவராஜ யோகம் இருந்ததுன்னா அங்கே வந்து பரமசிவனுங்கிற பேர் ஏதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பரமசிவம்னு வரலாம், அல்லது சிவாங்கிற பேரில் வரலாம். நிறைய கோயில்களை பார்ப்போம், சிவனை வந்து சிவன்போம், பரமசிவனுங்கிறோம். ஆனால் பரமசிவனுங்கிற பேர்லேயே உள்ள சில கோயில்கள் வந்து எங்கேயாவது 1-2 தான் ரேராக இருக்கும்ல. அப்படி பார்க்கும்போது கோவை மாவட்டத்திலே கிணத்துக்கடவு பக்கத்தில் கப்பலங்கரை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. அந்த கப்பலங்கரைங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த பரமசிவன் கோயிலையும் வந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது முடக்கு ராசின்னு வரும்போது அதற்கான பரிகார கோயிலாகவும் நட்சத்திர பரிகார கோயிலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். முடக்கு ராசியை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். முடக்கு ராசியை பற்றி சில பேர் தெரியாதுன்னாங்க. நீங்கள் தெரியாதவங்க தெரியாமல் இருந்துங்க, நல்லது. அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெங்காயத்தை உரித்து அதில் என்ன தோல் வருதோ கடைசியாக ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகிடும். இதை வச்சு யாரும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறகுறையாக தெரிஞ்சவங்க இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்படி ஒன்று கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இதை நீங்கள் பரிகார கோயிலாக எடுத்துங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஊர் எங்கே இருக்கோ உங்கள் ஊர் பக்கத்துலேயே நீங்கள் எல்லா கோயில்களையும் சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி அங்கே வர்றது, அப்படிலாம் போனால் போகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. இது வந்து தேடுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். தேடினா தான் கிடைக்கும், தட்டுனா தான் திறக்கும். நாம் சொல்கிறது வந்து உலகியல் ஜோதிட அடிப்படையில், காரண காரியங்கள் அடிப்படையில், கிரகங்களுடைய பெயர்கள் அடிப்படையில் நம்ம கோயில்களை ஐடென்டி பண்ணி சொல்கிறோம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சொல்லுன்னா அது வந்து சரியாக வராதுன்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல. நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிவிட்டு பங்காளி வீட்டில் பொண்ணு கட்ட முடியும், மாமா வச்ச வீட்டில் தானே பொண்ணு கட்ட முடியும். அதனால் தேடணும் அப்படின்னு நினச்சா தான் கிடைக்கும். தேடினால் கிடைக்கும், தட்டுனால் திறக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி இன்னொரு ஊருக்கு நம்ம போக முடியும், கடவுள் தான் எங்கும் இருக்கிறாரே அப்படிங்கிறாங்க. கடவுள் எங்கும் இருக்கிறாரு நம்ம நம்புவோம். வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கடவுள் எங்கும் இருக்கிறாருன்னு பூட்டாமல் போகும்போது வீட்டை விட்டு போக முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து ஜோதிடத்தை தேடணும், ஜோதிடத்தில் 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இன்னும் ஒரு நண்பர் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். தேனி பக்கத்தில் இருக்கேன், தேனி பக்கத்தில் வந்து நீங்கள் அனுஷ நட்சத்திரத்துக்குரிய கோயில்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தேனியோட வடக்கு பகுதியை தான் நம்ம விருச்சிக ராசிக்கு ஒரு இதாக பார்க்குறோம். இப்போ வடக்கு பகுதியில் சனியோட தொடர்புடைய பெயரில் ஏதாவது சிவன் கோயில் இருந்தால் போகலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வகையில் அதுபோல் எதுவும் இல்லை. அதனால் விருச்சிக ராசிக்கு உட்பட்ட பகுதிகளில் வேறு நம்ம என்ன சில கோயில்கள் எல்லாம் சொல்லியிருக்கோமோ அந்த கோயில்கள் கொஞ்சம் தூரம் தான், டைம் கிடைக்கிறப்ப போயிட்டு வர்றது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாம் சொல்கிறது எல்லாமே உலகியல் ஜோதிட அடிப்படையில் தானே சொல்கிறோமே தவிர இதுக்கான காரணங்களையும் சொல்கிறோம், ஏனோ தானோன்னு சொல்கிறது இல்லை. அதனால் பயன்படுத்திக்கணும்னு நினைச்சுக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். தனுசு ராசிக்கான முடக்கு ராசி பரிகார கோவில்களையும் அதுக்கான நட்சத்திர கோவில்களையும் சொன்னீங்க சார். தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. தனுசு ராசிக்கான முடக்கு ராசி பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மகர ராசிக்கான முடக்கு ராசி பரிகாரம் என்ன அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.